Hi everyone, welcome to Home Learning. In this video, we are going to learn 4th Standard Maths, Term 2, Unit 1, Geometry, Exercises 1.1, 1.2 and 1.3. Please subscribe my channel and click the bell button to get the notification of my next video. Unit 1, Geometry. In this unit, we are going to learn difference between 2D and 3D objects, symmetrical figures, exercises 1.1, 1.2 and 1.3. Difference between 2D and 3D objects. 2D objects na 2 dimension. adla length and breadth irukum. adukku example square, rectangle, circle, triangle, rhombus, parallelogram, trapezium, quadrilateral. 3D objects na adla 3 dimension irukum. Length, height and width. adukku examples cube, cuboid, cone, cylinder, pyramid. Introduction of symmetry. In our day-to-day activity, we see many leaves of plants, blades, wings of butterflies, etc. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பொருட்கள் பார்க்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் இலைகள், மரங்கள், பிளேட்ஸ், பட்டாம்பூச்சியின் சிறகுகள் இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த பொருட்கள்ல எதெல்லாம் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். எப்படி சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது? The figures which can be divided into two parts of equal shape and size are called symmetrical figures. அதாவது எந்த பொருட்களை இரண்டா பிரிக்கும் போது அதோட ஷேப் மற்றும் சைஸ் ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் symmetrical figures. Examples, first one, இந்த ஸ்கொயரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா டிவைட் பண்ணா நமக்கு ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ரெண்டுமே ஒரே ஷேப் அண்ட் சைஸா இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல பிரிச்சாலும் இந்த பக்கம் ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ரெண்டும் ஒரே சைஸ்ல நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல பிரிச்சாலும் இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. ரெண்டுமே ஒரே ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கு. இந்த டைரக்ஷன்ல பிரிச்சாலும் இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டும் ஒரே ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கு. அடுத்தது இந்த ரெக்டாங்கிளை இந்த மாதிரி டிவைட் பண்ணா இந்த பக்கமும் நமக்கு ஒரே ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த லீஃபையும் இந்த மாதிரி பிரிச்சோம்னா இந்த பக்கமும் ஒரே ஷேப் அண்ட் சைஸா இருக்கு. இந்த ரெண்டு பக்கங்களும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நம்மளோட முகம் அதே மாதிரி தெரியும் இல்லையா? அத மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியில பார்க்கிற பொருட்கள் மாதிரி ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the two halves of the figures are the mirror images of each other. ரெண்டு பக்கமும் இருக்கிற சைஸ் ஷேப்பும் ஒரு மிரர்ல பார்க்கும்போது ஒரு கண்ணாடியில பார்க்கும்போது இருக்கிறது போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே மிரர் இமேஜோட எக்ஸாம்பிள்ஸ். ஒரு பக்கம் போலயே இன்னொரு பக்கமும் இருக்கும். ஆக்டிவிட்டி, draw the mirror symmetry using the other half. இந்த படங்கள்லாம் ஒரு பக்கம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பக்கம் வச்சு இது என்ன படம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். இதே மாதிரி இன்னொரு பக்கம் வரையணும். அப்ப நமக்கு ஒரு முழுமையான படம் கிடைக்கும். இந்த பிக்சர்ஸ் என்னெல்லாம்னா டிராகன் ஃபிளை, டார்டாய்ஸ், பட்டர்ஃபிளை, லேடி பக். இதெல்லாம் ஒரு பக்கத்தை பார்த்து இன்னொரு பக்கமும் வரையணும். இந்த படத்துல இங்க ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைன் பேரு தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஏன் இத லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்றாங்கன்னா இந்த லைன் தான் இந்த படத்தை ரெண்டு பக்கத்தையும் சமமா பிரிக்குது இல்லையா? அதனாலதான் இந்த லைன் பேரு லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்க பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க the line which divides a figure into two equal halves is called the line of symmetry. Symmetry in geometrical shapes. A square has four lines of symmetry. இந்த ஸ்கொயர்ல 4 lines of symmetry இருக்கு. இந்த ஸ்கொயரை 4 different types டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஹேஸ் 2 lines of symmetry. இந்த ரெக்டாங்கிள் ரெண்டு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஏன்னா இந்த ரெக்டாங்கிள் ரெண்டு விதமா பிரிக்கலாம். பிரிக்கும்போது ரெண்டு பக்கமும் நமக்கு ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸா கிடைக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிள். A circle has infinitive lines of symmetry. இந்த சர்க்கிள்ல இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் டச் பண்ண மாதிரி எத்தனை லைன்ஸ் வேணாலும் வரையலாம். வரையும் போது ரெண்டு செமி சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு செமி சர்க்கிளும் ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னா இந்த மூணு சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். அதனாலதான் இது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். இந்த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் 3 lines of symmetry வரையலாம். இது 1, 2, 3 லைன் இருக்கு. வரையும் போது நமக்கு ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல நமக்கு ரெண்டு பக்கமும் கிடைக்கும்.
Activity, find out the symmetrical figure and color it. The first picture பாத்தீங்கன்னா இத ஒரு விதமா பிரிக்கலாம். இந்த ஒரு டைப்ல தான் இந்த ஹார்ட்ட பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ராம்பஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ரெண்டு லைன் ஆஃப் சிமெட்ரி இதுல இருக்கு. இந்த சிலிண்டரை இந்த ஒரு விதமா பிரிக்கலாம். இதுவும் ஒரு சிமெட்ரிக்கல் ஃபிகர். இந்த ஃபோர்த் பிக்சரை நம்ம பிரிச்சாலும் ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ் கிடைக்காது. அதனால இது சிமெட்ரிக்கல் ஃபிகர் கிடையாது. ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ஹாஃபா மடிச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த ஹாஃபை இன்னொரு ஹாஃபா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னர்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு அதை கட் பண்ணுங்க. கட் பண்ணீங்கன்னா நடுவுல உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். அப்புறம் சுத்தி இத மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்திருக்காங்க. இது வந்து 2 டிஃபரண்ட் டைப்ஸா இத பிரிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு சிமெட்ரிக்கல் பிக்சர். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இதுக்கு ஸ்கொயர் இல்லனா ரெக்டாங்கிள் எந்த ஷேப்ல வேணாலும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அத ஹாஃபா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு ரெண்டு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு டாட் வரைக்கும் ஒரு டிசைன் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்கும். இதுல ஒரு லைன் வரையலாம். அது என்னன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி. இது ஒரு சிமெட்ரிக்கல் பிக்சர். எக்ஸசைஸ் 1.1 draw the mirror images. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிக்சர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்க வரையணும். இதெல்லாம் mirror images. கியூபும் கியூபாய்டும் 3D ஆப்ஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். 3D ஆப்ஜெக்ட்ஸ்ல 3 டைமென்ஷன் இருக்கும்னு படிச்சோம். அது என்னலாம்னா ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ. அதே மாதிரி இந்த கியூபாய்ட்ல ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்டிவிட்டி, நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள்ல சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல ஏறக்குறைய எல்லாமே சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதெல்லாம் அப்சர்வ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. பட்டர்ஃப்ளை, மேன், தாஜ்மஹால், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், லீஃப். இதெல்லாம் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். Exercise 1.2, draw the lines of symmetry in each of the following figures. First picture leaf. இதுல இந்த டைரக்ஷன்ல தான் லைன் வரையணும். அப்பதான் ரெண்டு சைடு ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல கிடைக்கும். அடுத்து இந்த செமி சர்க்கிளையும் இந்த மாதிரி தான் லைன் வரையணும். அப்பதான் ரெண்டு சைடு ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல கிடைக்கும். இந்த ரெக்டாங்கிள் ரெண்டு டைப்பா லைன் வரையலாம். ரெண்டு டைப்ல வரைஞ்சாலும் ரெண்டு சைடு ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல கிடைக்கும். இந்த லெட்டர் ஹெச்லயும் இந்த ரெண்டு டைப்பா லைன் வரையலாம். ரெண்டு டைப்பா வரைஞ்சாலும் ரெண்டு சைடு ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல கிடைக்கும். B, how many lines of symmetry for the following figures? இதுல எத்தனை லைன்ஸ் வரைய முடியும்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்லயும் இந்த ஃப்ளவர் பிக்சர்லயும் இந்த லெட்டர் எக்ஸ்லயும் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். ஆனா இந்த ரெக்டாங்கிள்ல 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் வரைய முடியும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, உங்க வீட்ல இருக்கிற பொருட்களோட பேர்கள்லாம் எழுதி அதுல எதெல்லாம் சிமெட்ரிக்கல் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வரைஞ்சி அதோட நேம்ஸ் எழுத சொல்லிருக்காங்க. எக்ஸசைஸ் 1.3, which of the following figure is symmetrical above dotted line? இந்த dotted line வச்சு இதெல்லாம் சிமெட்ரிக்கல் பிக்சர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் சிமெட்ரிக்கல் பிக்சர் கிடையாது. செகண்ட் இந்த ஸ்கொயர் வந்து சிமெட்ரிக்கல் பிக்சர் தான். இந்த லைன் வந்து சிமெட்ரிக்கல் லைன் கிடையாது. ஏன்னா இது ரெண்டு ஹாஃபா இந்த பிக்சரை டிவைட் பண்ணல. அதனால இது சிமெட்ரிக்கல் பிக்சர் கிடையாது. அடுத்தது இந்த பிக்சரும் சிமெட்ரிக்கல் பிக்சர் தான். இந்த லைனும் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஏன்னா இந்த லைன் வந்து ரெண்டு ஹாஃபா இந்த பிக்சரை பிரிக்குது. அடுத்தது இந்த லெட்டர் T, இந்த சிமெட்ரிக்கல் பிக்சர் தான். ஆனா இந்த லைன் வந்து ரெண்டு ஹாஃபா பிரிக்கல, ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸா பிரிக்கல. அதனால இது சிமெட்ரிக்கல் கிடையாது. ஃபிஃப்த் ஒன் இந்த சர்க்கிள். இது வந்து சிமெட்ரிக்கல் பிக்சர். இந்த லைனும் சிமெட்ரிக்கல் லைன். அதனால இந்த பிக்சர்ஸ்ல 3ம் 5ம் சிமெட்ரிக்கல் பிக்சர்ஸ். மத்த மூணு சிமெட்ரிக்கல் கிடையாது. Who am I? I have no sides, no vertices and many lines of symmetry. எனக்கு சைட்ஸ் கிடையாது, எனக்கு வெர்டிசஸ் கிடையாது. வெர்டிசஸ்னா கார்னர்ஸ். எனக்கு கார்னர்ஸும் கிடையாது. ஆனா many lines of symmetry இருக்கு. அது என்னதுன்னா சர்க்கிள். செகண்ட் ஒன், I have 4 equal sides and 4 lines of symmetry. எதுக்கு 4 equal sides இருக்கும்? ஸ்கொயர். ஸ்கொயருக்கு 4 equal sides இருக்கும், 4 lines of symmetryயும் இருக்கும். Third one, I have 3 equal sides, 3 vertices and 3 lines of symmetry. அதாவது எனக்கு 3 பக்கங்களும் ஈக்குவலா இருக்கும், 3 வெர்டிசஸ் அதாவது 3 கார்னர்ஸ் இருக்கு, 3 lines of symmetry இருக்கு. அது என்னதுன்னா equilateral triangle. Fourth one, I have 4 sides, opposite sides are equal and I have 2 lines of symmetry. அதாவது எனக்கு 4 sides இருக்கும்,
4 sidesல opposite sides equal இருக்கும். 2 line of symmetry இருக்கும். அது என்னது? Rectangle. Thanks for watching. For more updates, please subscribe our channel. Thanks for subscribing.